நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே முதுமலை புலிகள் காப்பகம், தெப்பக்காடு மற்றும் அபயாரண்யம் என இரு யானைகள் பராமரிப்பு முகாம் உள்ளது. இரு யானைகள் காப்பகத்தில் 27 வளர்ப்பு யானைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் விவசாய நிலங்களுக்குள் வந்து விவசாய பயிர்களை சேதப்படுத்தி வரும் காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டுவது மற்றும் ஊருக்குள் புகுந்து அட்டகாசம் செய்யும் காட்டு யானைகளை எப்படி பிடிப்பது, எப்படி பதுங்குவது போன்ற சிறப்பு பயிற்சிகள் மற்றும் உடற்பயிற்சிகள் முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள வளர்ப்பு இளம் யானைகளுக்கு சிறப்பு கும்கி பயிற்சி தற்போது அளிக்கப்பட்டு வருகிறது. கடந்த 2 வருடங்களாக 5க்கும் மேற்பட்ட கும்கி யானைகள் ஓய்வு பெற்ற நிலையில் புதிதாக யானைகளுக்கு கும்கி பயிற்சி அளிக்கும் பணியில் வனத்துறையினர் மற்றும் வளர்ப்பு யானைகளின் பாகன்கள் ஈடுபட்டுள்ளனர். அதன் ஒரு பகுதியாக த எலிஃபெண்ட் விஸ்பரர்ஸ் என்ற ஆஸ்கர் விருது பெற்ற ஆவண குறும்படத்தில் நடித்த ரகு பொம்மி குட்டி யானைகளுடன் மற்ற இளம் யானைகளுக்கும் கும்கி சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. பயிற்சியின் போது ஆஸ்கர் விருது பெற்ற ரகு பொம்மி குட்டி யானை சிறு பிள்ளைகளைப் போல் விளையாடி சுட்டித்தனமாக நடந்து கொண்டது அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. ஆஸ்கர் விருது பெற்ற பொம்மி மற்றும் ரகு குட்டி யானைக்கும் மற்றும் சிறு வயது யானைகளுக்கும் சிறப்பு பயிற்சிகள் அளித்தனர். பயிற்சி அளிக்கப்பட்ட யானைகளுக்கு பயிற்சி முடிந்தவுடன் முகாமில் அனைத்து யானைகளுக்கும் உணவு வழங்கப்படும். பல்வேறு சிறப்பு கும்கி பயிற்சிகள் மற்றும் பாகன்கள் சொல்வதை இப்படி கேட்பது போன்ற சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருவதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இராணுவத்தில் சேரும் இளைஞர்களுக்கு அளிக்கப்படும் பயிற்சி போல் தற்போது நடைபெறும் பயிற்சி முடிந்தவுடன் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் கிராமப் பகுதிகளில் அட்டகாசம் செய்யும் காட்டு யானைகளை பிடிக்க இந்த இளம் யானைகள் பயன்படுத்தப்படும்.